வணக்கம். 63 நாயன்மார் வரிசையில் இன்னைக்கு நம்ம இயற்பகையார் அப்படிங்கிற ஒரு நாயனாரை பார்க்க போகிறோம். இவரோட பேரே எனக்கு இயற்பகை அப்படின்னா என்ன அப்படிங்கிறது புரியல. இயல்பாக இயற்கைக்கு மாறா நடக்கிறவரா என்ன அப்படின்னு தெரியல. இயற்பகையார் அப்படின்னு அவருடைய பேர். தமிழுக்குள்ள நிறைய நமக்கு தெரியாத வார்த்தைகள் எல்லாம் இருக்கு. ஆனால் நிறைய வார்த்தைகள் வேற்று மொழிகள்ல இருந்து விழுந்திருக்கு. அதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். தமிழில் இருக்கிற தெரியாத வார்த்தைகளை எல்லாம் நம்ம அர்த்தம் கண்டுபிடிச்சு பேச ஆரம்பிக்கணும். எனக்கு அது ஒரு விருப்பம். இப்போ இயற்பகையாரை பற்றி பார்ப்போம். இந்த இயற்பகையார்கிட்ட ஒன்று இல்லை. என்ன இல்லைன்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்கிறது மட்டும் அவர்கிட்ட இல்லை. நல்ல வணிக குலத்தில் பிறந்தவர், நல்ல வாணிபம் செய்து ரொம்ப பெரிய செல்வந்தராக இருக்கிறார் இந்த இயற்பகையார். இவர் அந்த அடியாருங்கிற ஒரு இதை தான் பின்பற்றி சிவனடியார்களுக்கெல்லாம் கேட்டது இல்லை அப்படிங்கிற அவங்கன்னு இல்லை, எல்லாருக்குமே கேட்டவங்களுக்கு எதுவும் இல்லைன்னு சொன்னதே இல்லை அவர். அப்படி ஒரு கொள்கை உடையவர். யார் என்ன கேட்டாலும் இல்லையனாது கொடுக்கக்கூடிய குணமுள்ளவர். இது பல காலம் தொடர்ந்திருக்கு. இப்போ ஈசன் அவரை பற்றி உலகத்துக்கு தெரியப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணத்தோட பூவுலகம் வர்றவர் உடம்பெங்கும் திருநூறு பூசி ஒரு வேதியர் மாதிரி வர்றார். ஒரு வேதியர் மாதிரி இயற்பகையார் வீட்டு முன்னாடி நிற்கிறார். அப்போ இயற்பகையார் வீட்டில் இருக்காரு. அவர் சிவனடியாரை பார்த்து உபசரிக்கிறார். வாங்க, என்ன வேணும் அப்படின்னு கேட்டு உபசரிக்கிறார். மெயினா என்னன்னா, இந்த மெயினான்னு ஒரு வார்த்தை சொன்னோம் பாருங்க, அதுக்கு ஒரு முக்கியமாக என்னன்னா, என்ன வேணும் உங்களுக்கு, என்ன தேவை அப்படின்னு தான் கேட்குறார். அப்போது இவர் சொல்கிறார், வேதியர் உருவத்தில் வந்த சிவபெருமான் சொல்கிறாரு, ஒரு பொருளை உங்ககிட்ட இருக்கிற ஒரு பொருளை நான் கேட்குறேன். ஆனால் அதை இல்லைன்னு சொல்லாமல் நீங்கள் கொடுக்க முடியும் அப்படின்னாக்கா எனக்கு நான் தேவையானதை நான் கேட்பேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு சொந்தமான என்கிட்ட இருக்கிற பொருள்கள் எதை கேட்டாலும் நான் இல்லைன்னு சொல்லாமல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் சொல்கிறார், உங்ககிட்ட இருக்கிறது ஒரு விஷயம் ஒன்று தான் நான் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதை கேளுங்க, நான் தர்றேன், அது எதுவாக இருந்தாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்கிறார். இவர் கேட்க போகிற பொருள் கிடையாது. அது கேட்க போகிற ஒன்று ஒரு வில்லங்கமான விஷயத்தை இது பண்ணுறார். அதை கேட்கும்போது இவர் என்ன மாதிரியான ஒரு தன்மையை வெளிப்படுத்துகிறாரு அப்படின்னு பார்ப்போன்னு தான் அவர் நான் கேட்குறத இல்லைன்னு சொல்லாமல் நீங்கள் கொடுக்கறதா இருந்தால் மட்டும்தான் நான் எனக்கு தேவையானதை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கு அவரும் என்னுடைய எந்த பொருளாக இருந்தாலும், எனக்கு சொந்தமானது எதுவாக இருந்தாலும் கேட்டால் நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறார். சொன்னதும் வேதியர் வடிவத்தில் இருந்த சிவபெருமான் என்ன சொல்கிறாரு, உங்களுடைய மனைவியை எனக்கு வழி
துணையாக அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிறார். உங்களுடைய மனைவியை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த இயற்பகையார் முகத்தில் எந்த விதமான ஒரு திகைப்போ ஆச்சரியமோ கோபமோ எதுவுமே இல்லை. நம்மகிட்ட இருக்கிறத கேட்டாரே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம்தான் அவர்கிட்ட இருக்கு. அப்போ அவர் சொல்கிறாரு, கண்டிப்பாக நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறார். உள்ளே போய் தன்னுடைய மனைவி கிட்ட பேசுகிறார். இந்த மாதிரி அந்த சிவனடியார் ஒன்று அவர் கூட அனுப்பி வைக்கும்படி கேட்குறாரு அப்படின்னு சொன்னதும் அவங்களுடைய குணாதிசயம் என்னன்னா, கணவர் சொல்கிறத அப்படியே பின்பற்றுறது தான் அந்த இயற்பகையாருடைய மனைவியின் குணம். வேதியர் கூட போகணும்னு சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை வணங்குறாங்க. நம்ம சொன்னதை உடனே அவங்க கேட்டுக்கிட்டாங்களேன்னா அவரும் அவங்கள வணங்கி அவர் கூட சிவனடியார் கூட சிவபெருமான் கூட அனுப்பி வைக்கிறார். அப்போ அவர் சொல்றாரு, சிவபெருமான், நீ நான் கேட்டதை கொடுத்துட்டேன். நான் இந்த ஊரை கடந்து போகணும். அப்படி போகும்போது உன்னுடைய உறவினர்கள், சுற்றத்தார்கள் அல்லது ஊர்ல இருக்கிற மற்றவர்கள் உன்னுடைய மனைவி என்ன தொடர்ந்து வர்றதை பார்த்தா என்னை எதிர்க்கக்கூடும். அதனால அதுக்கு நீ என்னோட துணைக்கு வரணும். இந்த ஊரையும் பக்கத்தில் இருக்கிற காட்டையும் நான் கடக்கிற வரைக்கும் நீ என் கூட வரணும் அப்படின்னு சொல்றார். உடனே சரின்னு சொன்னவர் இந்த ஏற்பகையார் ஒரு இடத்துக்கு போறாரு. அவர் திரும்பி வரும்போது பார்த்தா ஒரு போர் வீரனை போல வேடமணிஞ்சிருக்கிறார். ஒரு போர் வீரனை போல கேடயம், வாள், அப்புறம் கவசங்கள் இதெல்லாம் அணிஞ்சுக்கிட்டு, உங்களோட என் மனைவியை அனுப்புனதுக்காக யாராவது எதிர்த்து வந்தா அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி அவங்கள முன்னாடி நடக்க விட்டு இவர் பின்னாடி போறார். இவங்க தெருவில் நடக்க ஆரம்பிச்சதுமே ஒரு சிலர் பார்த்துட்டு ஒருத்தர் மூலம் இன்னொருத்தருக்கு செய்திகள் போய் அவருடைய சுற்றத்தார்கள் எல்லாம் சூழ்ந்துக்கிறாங்க. ஒரு இடத்துல சுற்றத்தார்கள் எல்லாம் சூழ்ந்துக்கிட்டு, நீ எப்படி அவனுடைய மனைவியை நீ கவர்ந்துக்கிட்டு போகக்கூடும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, அது அவரா என்ன ஒத்துக்கிட்டு அவரா என் கூட அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு சிவபெருமான். உடனே இயற்பகையார எல்லாரும் ஏசுறாங்க. நீ என்ன பித்தனா? உன்னுடைய மனைவியை இன்னொருத்தன் கூட அனுப்பி வைக்கிறியே, உனக்கு என்ன பித்து படிச்சிருக்கா அப்படின்னு கண்ணா பின்னா கேள்விகள் சரமாரியா கேள்வி கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் அவர் சொன்ன பதில் நான் சிவனடியார்கள் கேட்டா இதுவரைக்கும் இல்லைன்னு சொல்லாம கொடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு இவர் கேட்டதை நான் கொடுத்துருக்குறேன். அதுல உங்களுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. நான் கொடுத்தத நான் கொடுத்த என் மனைவியை அவங்களும் நான் செய்த செயலுக்கு சம்மதம் தெரிவிச்சுதான் அவரோட போறாங்க. அதனால இதுலலாம் உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றார். ஆனா எல்லாரும் அவரை இயற்பகையாரை எதிர்த்து அடிக்க வர மாதிரி வரவும் இவர் என்ன செய்யறாரு, வாள் வச்சிருக்காரு இல்லையா, வாளும் கேடயமும் சுத்தி சண்டை போட்டு அவரை எதிர்த்து வந்தவங்களை எல்லாம் தலை கால்னு முண்டை வேறு தலை வேறுன்னு வெட்டி வீழ்த்துறார். வெட்டி வீழ்த்தின உடனே நிறைய பேர் பயந்து ஓடிடுறாங்க. எஞ்சினவங்களோடையும் இவர் சண்டை போட்டு எல்லாரையும் வெட்டி வீழ்த்திடுறார். வீழ்த்திட்டு வாங்க போகலான்னு சொல்லி
கூட்டிகிட்டு போகிறார். அவங்கள ஊரை கடந்தாச்சு. சாய்க்காடு அப்படிங்கிற ஒரு இடம் வருது. அது ஒரு காடு, வனம். அதை கடக்கணும். அதை கடக்கணுங்கும்போது என்ன ஆகுது, அப்படி அந்த காட்டுக்குள்ளே போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்தில் சிவபெருமான் சொல்கிறாரு, நீ இதுவரைக்கும் எங்களோட துணைக்கு வந்தது போதும், இனி நீ போகலாம் அப்படின்னு சொல்கிறார். அவர் சொன்ன உடனே திரும்பி பார்க்காம போகிறார். அவர் திரும்பியே பார்க்கல. போன்னு சொன்னதும் போகிறாரு, ஆனால் திரும்பி பார்க்கவே இல்லை. நம்ம இன்னார அவர் கூட விட்டுட்டு போகிறோம் அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் சிவனடியார் கேட்டது கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியில் அவர் திரும்பி போகிறார். அதை பார்த்து மனம் கசிஞ்சு போகிறாரு சிவபெருமான். உடனே கூப்பிடுறார். ஏற்பகையார் அப்படின்னு சொல்லி பேர் சொல்லி கூப்பிடுறார். சத்தமிட்டு ஒரு 4-5 தரம் கூப்பிட்டதும் அவருக்கு சத்தம் கேட்டு திரும்பி வர்றார். திரும்பி வந்தால், என்ன உங்களுக்கு இங்கே யாராவது தீங்கு விளைவிக்க வந்தாங்களா சொல்லுங்க, அப்படி இருந்தாங்கன்னா அவங்களையும் என்னுடைய வாளுக்கு இரையாக்கிட்டு நான் போறேன்னு சொல்றார். சிவபெருமானுடைய ஒரு மன கழிப்படைஞ்சதுக்கு ஒரு அளவே இல்லாம போகுது. இப்படி ஒரு பக்தன் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சிடுறார். மறைஞ்சதும் இவர் பார்க்குறாரு, அவருடைய மனைவி இருக்காங்க அங்கே, அவங்க மட்டும் இருக்கிறாங்க. அப்போ இவரை காணமே, எங்கே போனாரு அப்படின்னு தேடும்போது, இந்த கதையை நல்லா வர்ணித்து சொன்னோம்னா அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். நான் சுருக்கம் மட்டும்தான் சொல்கிறேன். தேடும்போது விண்வெளியில் சிவபெருமான் மாதொரு பாகனாக, அதாவது அம்பாளும் அவரும் இணைந்த கோலத்தில் விடை மேல் நந்தி பகவான் மேல் அமர்ந்த கோலத்தில் காட்சி தர்றாங்க. அப்படியே நெக்குருகி போன இயற்பகையார் நிலத்தில் விழுந்து, நெடுஞ்சான் இடையா நிலத்தில் விழுந்து வணங்குறார். அவர் முன்பின்னறியாத ஒருத்தருக்கு கொடுத்தது ஒரு பொருளே அல்ல, உயிர். ஒரு உயிரைத்தான் கொடுத்தார். தனக்கு சொந்தமான கணவன் தன்னை இன்னொருத்தர் கூட அனுப்பி வைக்கும் போது அந்த பெண் எவ்வளவு வேதனையை அனுபவிச்சிருப்பாங்க. இவர் அனுப்பி வச்சிருக்கும் போது எவ்வளவு மனவேதனை இருந்திருக்கும். ஆனால் அந்த ஒரே ஒரு விஷயம், அவர் சிவனடியார் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவர் அனுப்பி வைக்கிறார். எந்த ஒரு மனசுல கொஞ்சம் கூட ஒரு விருப்பமில்லாத எண்ணமே இல்லாம அனுப்பி வைக்கிறார். அப்போ இறைவன் மாதுரு பாகனாக காட்சி அளித்தது. நெடுஞ்சான்கிடையா விழுந்து வணங்குறாரு. மனைவியும் அவரை விழுந்து வணங்குறாங்க. இறைவன் அவங்களுக்கு காட்சி கொடுத்தது மட்டும் இல்லாமல் கைலாயத்தில் அவங்களோட இருக்கிற ஒரு பாக்கியத்தையும், அதாவது முக்தியையும், தன்னோடே இருக்கக்கூடிய ஒரு நிலையையும் தந்து அவங்கள அழைச்சிக்கிறார். இதுதான் இயற்பகையாருடைய கதை. அதுக்கப்புறம்தான் அவர் நாயன்மார் பட்டியலில் சேர்றார். காவிரி பூம்பட்டினத்தில்
காவிரி பூம்பட்டினம்னு சொன்ன உடனே நமக்கு யார் ஞாபகம் வரா? கண்ணகி தான் ஞாபகம் வருவாங்க இல்லையா? அங்கே தான் அவங்களும் பிறந்து வளர்ந்ததாகவோ திருமணம் முடிந்து காவிரி பூம்பட்டினத்தில் வசித்ததாகவோ கதை வரும். அந்த காவிரி பூம்பட்டினத்தில் பல்லவன் ஈஸ்வரம் அதாவது ஈஸ்வரன் கோவில் அங்கே இருக்கு. அது பல்லவ நாடு. அங்கே பல்லவன் ஈஸ்வரம் அப்படிங்கிற இடத்துல அந்த சிவன் கோவில் இருக்கு. சாய்க்காடுங்கிற இடத்துல தான் இவர் கணவனும் மனைவியும் முக்தி அடைகிறாங்க. மார்கழி மாதம் உத்திர நட்சத்திரத்தில் அந்த பல்லவன் ஈஸ்வரம் அப்படிங்கிற கோவிலில் இவங்களுக்கு அந்த விழா நடத்தப்படுது. இதுதான் ஏற்பகை நாயனாருடைய கதை சுருக்கம். இந்த இந்த ஏற்பகையார் எப்படி நாயன்மார்களில் ஒருத்தரா ஆனாரு அப்படிங்கிற ஒரு சிறுசில் நான் சொன்னது சிறுசு. அதை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். பிழை ஏதும் இருந்தால் தயவு செய்து மன்னிச்சிருங்க. இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றியும் வணக்கமும். நாளை இன்னொரு பதிவையும் பார்க்க உங்களிடம் கேட்டுக்கிறேன். வணக்கம்.